கண்டிங்க சார். அங்கேயும் வந்து ஒரு ஹெச்எம் ரோட்லயே கம்பு வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தா அவன் எப்படி கீழ்ப்படிவான்? அவன் விபிஎஸ் போக மாட்டேன்றான், சண்டே ஸ்கூல் போக மாட்டேன்றான். சர்ச்சில் ஆண்கள் ஐக்கிய சங்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நீங்க போறீங்களா? அதுக்கு போக சொல்லி அவன் பெரும்பாலும் அடிச்சிருக்கானா? எனக்கு அது அடிச்சிருக்கானா? அந்த காலத்துல நாங்க அப்படி படிச்சோம் இப்படி படிச்சோம். நான் சொல்றேன், இப்போ அவர் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறார்ல, நிச்சய விசுவாச பிரமாணத்தை பார்க்காம சொல்லுங்க. இந்த பக்திங்கிறது ஜீன்ல வரணும் சார். அததான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்வாரு, உனக்குள் மாயமற்ற விசுவாசம் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் இருந்தது, இப்பொழுது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். இவர் பிள்ளைக்கு வரலன்னா பிள்ளை மேல தப்பு கிடையாது, இவருக்குள்ள அது இல்லைன்னு அர்த்தம். பிறந்த நாளெல்லாம் நம்ம அன்னைக்கு கொண்டாடணுமா? இன்னைக்கு சர்ச்சுகள்ல பிள்ளைகளை எவ்வளவு என்கரேஜ் பண்றோம். அந்த வாரத்துல யாராரு பிறந்த அந்த குழந்தைங்களை எழுப்பி விட்டு அவங்கள வாழ்த்தி அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த குழந்தையும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அத்தனை பேர் முன்னாடி அப்படி மகிழ்ச்சியா எழுந்திருச்சு நிக்கும் போது அந்த பேரை விட்டுட்டா அந்த காங்கிரிகேஷன் சும்மா விடுவாங்களா? அதானே எவ்வளவு பெரிய கலவரமே வெடிக்கும்.